ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா ராகவ் சொன்ன விஷயத்த அவ்வளோ கோவத்தோடு வீட்டில் சேரன்கிட்ட சண்டை போடுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் ராகவ் கிட்ட சொல்லியிருப்பீங்க. எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்ற விஷயம் முதல் கொண்டு எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அவன் சோழன்கிட்ட நிலா என்னுடைய ஆளுன்னு சொன்னதா சோழன் என்கிட்ட சொன்னார். அப்போவே நான் காலையிலே போயிட்டு எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்கிட்ட நான் சொல்லி வச்சுட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இதனால் அவன் என்னென்ன பேசுகிறான் தெரியுமா அப்படின்னு நிலா சேரனை பார்த்து கேட்கவும் அவருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நிலா என்னப்பா அப்படின்னு. பேசாதீங்கண்ணா, உங்கள் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் எல்லாமே போயிடுச்சு. அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான் தெரியுமா? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு பிடிக்காத கல்யாணம் தானே அது, அங்கே எதுக்கு நீ இருக்க? பேசாமல் நீ வந்துரு, நான் உனக்கு ரூம் புக் பண்ணி தரேன், நீ அங்கே இருந்துக்கோ, அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேவலமாக பேசுகிறான். இதனால் நான் இன்றைக்கி எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றேன் தெரியுமா? இனி நான் அந்த ஆஃபீஸ்க்கு போகவே எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச கம்பெனி, அந்த கம்பெனிலே இப்படி நடக்குது அப்படின்னு உடனே சோழனுக்கு என்னனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சா ராகவ் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இனி நான் சந்தோஷமாக வேலைக்கு போகலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் சொன்ன விஷயத்தினால அவன் எப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறான் தெரியுமா? எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவத்தோட உள்ள ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஸோ நாம் சொன்ன விஷயத்தினால நிலா இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சேரன் உடஞ்சி போயிடுறாரு. ஏன் நடேசனுக்கு கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே உறைஞ்சி போய் உள்ளே நிற்கிறாரு. ஏண்டா சேரா, அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொன்னேன், அந்த பொண்ணோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் ஏண்டா நீ இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்பா, நான் என்னப்பா தப்பாக சொல்லிட்டேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். நிலாவுமே சோழனுக்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணுன்னு தானே நினச்சிட்டு இருக்கு, அதை தானேப்பா நான் சொன்னேன். ஆனால் அவருடைய பாஸு நிலா கிட்ட இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படிப்பா தெரியும்? அப்படி தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இதெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் நடேசன் கிட்ட சொல்லவும், அப்போது நடேசன் கேட்குறாரு, அது அந்த பிள்ளை பார்த்துக்கலடா, அது அதோட பிரச்சனை. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட அந்த பிள்ளை எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ எதுக்குடா சொன்ன? அவன் நிலாவோடைய விஷயத்தை தோண்டி திரும்பி கேட்குறான் அப்படின்னா நீங்கள் எதுக்கு அதை கேட்குறீங்க? உங்களுக்கு எதுக்கு அந்த விஷயம்? நீங்கள் இதெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் தம்பியோட வாழ்க்கையை நினச்சி நீ இந்த விஷயத்த சொல்லாமல்ல வந்திருக்கணும். இவன் அந்த பிள்ளை கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றான். அந்த பிள்ளை தான் டிவோர்ஸ் கேட்டுட்ருக்கு. இது ரெண்டுமே இன்னும் எதுவுமே முழுசா நடக்கலைல்ல, அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்கிட்ட நீ சொல்லிட்டு வந்த? இப்போ பாரு, அதனால இந்த பிள்ளைக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படின்னு. இந்த பிள்ளை டெய்லியும் இனி எஃப்ஐ ஆஃபீஸ்க்கு போகும். அவன் இனி நிலாவை எப்படி தொந்தரவு பண்ணாது இருப்பானா? விஷயம் தெரிஞ்சதுனால டெய்லி ஒரு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். நடந்து முடிஞ்சு போச்சுல்ல, அவங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவன் அப்படி தான் கேட்பான். ஏன்னா நீ சொன்ன விஷயம் அந்த மாதிரி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட சேரா அப்படின்னு நடேசன் சொல்லவும் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுது. பல்லவனுக்கும் பாண்டிக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. பல்லவன் அப்படியே சின்ன பிள்ளையாட்ட திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. சேரன் எவ்வளோ பெரிய விஷயத்த தெரியாமல் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு. அண்ணன் சும்மா தான் நம்ம வெகுலின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் இந்தளவுக்கு வெகுலியாக ஏமாந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் பல்லவன் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அப்போ தான் இங்கே சோழன் அடுத்த நிமிஷம் எதுவுமே பேசாமல் நேராக ராகவோடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ சேரன் இருந்துக்கிட்டு, சோழா எங்கடா போகிற, நிலுடா ஒரு நிமிஷம் அப்படின்னவும் சோழனே சேரனை முறைச்சி பார்த்துட்டு அப்படியே எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க. டே பாண்டி, நீயாச்சும் அவனுக்கு சொல்லுடா, இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் பாண்டை கிட்ட கேட்டுட்ருக்கவும், இல்லைண்ணே நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா அப்படின்னு பாண்டி சொல்லவும் எல்லாருமே தன்னை தான் தப்புன்னு சொல்கிறாங்க நாம் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட மனசு உடைஞ்சு போயிடுது. ஸோ நம்மளுடைய தம்பியோட வாழ்க்கையே நாமளே இப்படி பாழாக்கிட்டோமே. நிலாவோடைய மனசில் சோழன் இருக்கான் போல இருக்கு. அதனால தான் நிலாவே எந்த ஒரு விஷயமும் ராகவ் கிட்ட சொல்லாமல் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. நாம் அவசரப்பட்டுட்டோம். நிலா சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு தானே நாம் ஆசைப்பட்டோம். ஆனால் அதுக்குள்ளே நாம் பண்ண விஷயத்தினால இப்போது நிலாவுக்கு நம்ம மேலே இருக்கிற கோவம் அதிகமாகிடுச்சு. அதாவது கோவம் வெறுப்பு எல்லாமே ஏற்பட்டுருச்சு. இனி நிலா நம்மளை மதிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு
சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. நடேசன் இருந்துக்கிட்டு இப்போ ஃபீல் பண்ணி என்னடா ஆக போகுது, எல்லாமே இதுக்கு முன்னாடி விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் சே அப்படின்னு சொல்லிட்டு இடிஞ்சு போய் எல்லாருமே உட்காந்துடுறாங்க. அண்ணி அண்ணி அப்படின்னு பல்லவன் போய் கதவை தட்டிட்டு இருக்காங்க. என்ன பல்லவா, என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுறியா அப்படின்னு. இல்லை அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. என்ன பல்லவா, நீ என்ன கேட்க போகிற உன் பதிலுக்கு அப்படின்னு. இல்லை அண்ணி, நான் உங்கள் மனசு ஹர்ட் ஆகிற மாதிரி எதுவும் கேட்க மாட்டேன், ஒரே நிமிஷம் கதவை தரங்க அண்ணி அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் நிலா கதவை திறந்து வெளியில் வராங்க. என்ன பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பார்த்து நிலா முறைக்கிறாங்க. கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்த சேரன் நிலாவை பார்த்த உடனே எந்திரிச்சு நிற்கிறாரு. நிலா கிட்ட பேசலாம் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு பல்லவா அப்படின்னு கேட்கவும், அண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பாஸ் கிட்ட கோவப்பட்டு பேசிட்டு வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் சோழனா உங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவங்கக்கிட்டே, அப்போனா நீங்கள் டிவோர்ஸ் வாங்க போகிறது இல்லையா, சோழனை கூட சேர்ந்து வாழ போகிறீங்களா நீ அப்படின்னு கேட்கவும், இந்த நேரத்தில் இந்த கேள்வி உனக்கு முக்கியமாக பல்லவா அப்படின்னு கேட்கவும், இல்லை நீ நடந்த எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சோழனை விரும்புகிறீங்களா, அவர் கூட சேர்ந்து இந்த வீட்டில் வாழ ஆசைப்படுறீங்களான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை நீ அப்படின்னு பல்லவன் கேட்கவும், ஆமாம் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொன்னவும் ஒரே சந்தோஷம் பல்லவனுக்கு. உண்மையிலேவா நீ அப்படின்னு. பல்லவா, சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சதுக்கு அப்புறம் தானே ராகவ் கிட்ட சோழன் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், இல்லைன்னா நான் ஏன் அவர்கிட்ட அதை சொல்ல போகிறேன், நடந்த விஷயத்த நானே அவர்கிட்ட சொல்லியிருப்பேனே, அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கும் சோழனுக்கும் எப்படி வேணாலும் கல்யாணம் நடந்திருக்கட்டும், எனக்கு இப்படி தான் நடந்துச்சு, நான் அவர் கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல அப்படின்னு நானே சொல்லிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட நிலா சொன்ன உடனே பல்லவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி பேசிட்டு திரும்பவும் கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. நிலா உள்ள போனதுமே இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பல்லவன். உடனே இந்த விஷயத்த அண்ணங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே என்னடா பல்லவா, அண்ணா நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு. டேய் நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன், உனக்கு என்னடா, எதுக்கு கால் பண்ண அதை மட்டும் சொல்லு அப்படின்னு. அண்ணா அண்ணி உங்களை விரும்புகிறாங்க, அண்ணி உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், அதுதான் எனக்கு தெரியுமேடா அப்படின்னு சொல்லவும், என்னென்ன சொல்கிற நீ, அன்னிக்கிட்டேயே நான் இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நீ உனக்கு எப்படிதான் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, டே அவ என்னை பிடிச்சிருக்கு என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறதுனால தான்டா அந்த ராகவ் கிட்ட போய் என்னை தன்னோட ஹஸ்பண்டாக அவள் சொல்லிட்டு தப்பிச்சிருக்கிறா, அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. இதுலேருந்தே ஒருக்கு புரியலையாடா, அப்படி நான் தான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்ல, நான் அவளுக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த ராகவுக்கு ஓகே சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கணுமே, அப்படி சொல்லாமல் என்னை தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கானா, இதுலேருந்தே உனக்கு தெரியலையா பல்லவா அப்படின்னு சொல்லவும், அண்ணி சொன்ன அதே விஷயத்தை தானே நீயும் சொல்கிற, கரெக்டாக சொல்கிறேன்னு, எப்படியோ நான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எங்கண்ணா போயிட்டுருக்க அப்படின்னு. டேய் சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு நோண்டி கேள்வி கேட்டுட்ருக்க, ஃபோனை வை பல்லவா, நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பல்லவன். பாண்டி இருந்துக்கிட்டு என்ன சொன்னா சோழன் எங்கே போயிட்டுருக்கானா அப்படின்னும் தெரியல, ஆனால் எங்கேயோ போயிட்டுருக்கான்னு கோமா தான் போயிட்டுருக்கு. அண்ணியோட விஷயத்த சொன்னதும் அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணனுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நடேசன் கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடா சேரா பாத்தியா, நிலாவோடைய மனசுல சோழன் இருக்கான், வெண்ணெய் திரண்ட வரும்போது பானை உடைக்கிற கதையா நிலாவுக்கு சோழன் மேல ஆசை வரும்போது சேர்ந்து வாழணும் ஒன்னா அப்படின்னு நினைப்பு வரும்போது நீ பண்ண விஷயத்தினால இப்போ அந்த பிள்ளை கோபமா இருக்கு, இதனால அந்த பிள்ளை என்ன வேணாலும் மாற்றி முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லவும், சோழனோட வாழ்க்கையை நாமளே அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அப்படியே அழுதுகிட்டே ரூம்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சோழன் டைரக்டாக ராகவோட வீட்டுக்கு போய் நின்று கேட் சாத்திருக்கிறதுனால ராகவ் எந்திரிச்சு வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவை கத்திட்டு இருக்காங்க. ராகவ்னு ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் என்னது இந்த நேரத்தில் யார் கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எந்திரிச்சு வெளியில் வராரு. லைட்லாம் போட்டுட்டு அங்கே என் பொண்டாட்டியோடைய தூக்கத்தை கெடுத்துட்டு இங்கே நிம்மதியாக இவன் தூங்குறானா, வரட்டும் இன்னைக்கு இவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவத்தோடு இருக்கவும், அப்போ தான் ராகவ் கீழே இறங்கி வந்து, என்னாச்சு சோழன், என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, நிலா ஏதாச்சும் சொல்லிவிட்டாங்களா, நிலா அந்த வீட்டிலேருந்து வேறு வீடு மாறுறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்காக ரூம் ஏதாச்சும் பார்க்க சொல்லியிருக்காங்களா, அதை நிலா என்கிட்ட கால் பண்ணியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நிலா சொல்லி விட்டுருக்காங்க, இங்கே கொஞ்சம் வரையா அப்படின்னு கேட்கவும், சட்டையை பிடிச்சிக்கிட்டு, என்ன சோழன் என்ன பண்ணுறீங்க, சட்டையை மேலே எதுக்கு கை வைக்கிறீங்க அப்படின்னமோ, உனக்கு எவ்வளோடா திமிர் இருக்கும், நிலா என்னுடைய மனைவின்னு சொன்னதுக்கப்புறமும் நீ அவகிட்ட எவ்வளோ தைரியமாக ப்ரப்போஸ்
ப்ரப்போஸ் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு முழுக்க 8 மணி வரைக்கும் ஒரு பொண்ணை நைட் நேரத்தில் உட்கார வச்சு என்னெல்லாம் பேசி அனுப்பியிருக்க. உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். நான் ஹஸ்பண்ட்ரா, நான் கேட்பேன், யாரும் இல்லைன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நிலாக்கிட்டே நீ அப்படியெல்லாம் பேசியிருப்ப. நிலாவுக்கும் இனி உனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. உன்னுடைய பாஸ் ஸ்டாஃப் நீங்கள் 2 பேரும், அது தவிர வேறு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே உங்களுக்குள்ளே இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி நடந்த கல்யாணத்தை தூக்கி போட்டுட்டு வந்துரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் கூட சேர்ந்து வாழு, அதை விட்டுட்டு அந்த வீட்டில் இருக்காத, இந்த ரூம் நான் பார்க்குறேன், இங்கே வா, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் அவகிட்ட பேசுன. ஏன் இதுக்கப்புறம் நிலா இருக்கிற திசை பார்க்க கூட நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமாக குமுறுன்னு குமிடுறாங்க. ராகவால் திருப்பி அடிக்க கூட முடியறதில்ல. சோழன் என்ன பண்ணுறங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இனி நிலா பக்கம் கூட திரும்பி பார்க்கக்கூடாது, புரியுதா உனக்கு அப்படின்னு சோழன் சொல்லவும், ஏன் அதான் உன்னை நிலா டிவோர்ஸ் பண்ண போகிறாள்ல அப்படின்னு சொல்லவும், என் அண்ணன் சொல்லிட்டான் அது உண்மையாயிடுமா? நான் நிலா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் நேற்று வரைக்கும் கூட நிலாவோட மனசில் நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. நிலா கிட்ட நான் ஓப்பனாக அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னதுக்கப்புறம் கூட நிலா என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், டிவோர்ஸ் வேணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நானும் என்னைக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் என்னைக்கு உங்ககிட்ட முழு கதையை சொல்லிட்டு வந்துச்சோ, நீ நிலாவை லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னதுக்கப்புறமா நிலா மனசில் நான் இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் எப்படி தெரியுமா? அதுவும் உன்னால தான் கண்ணா. நீ நிலா கிட்ட லவ் சொல்ல போய் தானே நிலா தன்னுடைய ஹஸ்பண்ட் சோழன் அப்படின்னு சொல்ல வந்தா. அப்படி தானே எனக்கு நிலாவோட மனசில் நான் இருக்கிற விஷயம் தெரிய வந்தது. ஆனால் கெட்டதுல எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆனால் அதுக்காக நான் உன்னை சும்மா நான் விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா முதல்ல இருந்தே உன் மேலே எனக்கு ஒரு கான் இருந்துச்சு. அப்போவே தெரியும் எனக்கு நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு. நிலா அந்த ஆஃபீஸில் சேர்ந்த நாள்லேருந்தே உன்னோட நடவடிக்கையே கொஞ்சம் கூட எனக்கு சரியில்லை. இப்போ புரியுது, இப்போ முழுசா புரியுது. இப்போ தெரிஞ்சிச்சா நிலாவுடைய மனசில் யார் இருக்கா அப்படின்னு? நிலாவுக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, நிலாவுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு. நடந்த கல்யாணம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நிலாவை நான் டிவோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழ போகிறோம். இன்றைக்கி நிலா எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன இப்படி பண்ணீங்க, நான் சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் ராகவ் கிட்ட சோழன் என்னோட ஹஸ்பண்டை நான் சொல்லி வச்சுட்டு வந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் இப்படி சொன்னதுனால ராகவ் என்னை டார்ச்சர் பண்ணுறான், நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நிலா என்கிட்ட வந்து அழுது புலம்புனா தெரியுமா? அதனால தான் இப்போ நான் வந்திருக்கேன். என்னை புருஷனா நினைக்க போய் தானே அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே என்கிட்ட ஓடி வந்து சொல்லியிருக்கா. இங்கே பாருடா, இனி நிலாவுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமே இல்லை, அவளோட விஷயத்தில் தலையிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவை பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு சோழன் அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. எப்படியோ பல நாள் ஆசைப்பட்டது இன்னைக்கு நிறைவேறிச்சு. நிலாவுடைய மனசில் நாம் இருக்கோம், அதுவும் இந்த ராக வேலை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சந்தோஷத்தில் தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்தால் பாண்டி பல்லவன் தூங்காமல் உட்காந்துட்ருக்காங்க. நடேசன் வெளியில் படுத்துட்ருக்காரு. சேரன் உள்ள ரூம்குள்ளே அழுதுட்ருக்காரு. சோழன் வந்து இப்போ சேரன்கிட்ட வேற பேசுறது கிடையாது. ஏன்னா தன்னோட முழு கதையும் ராகவ் கிட்ட சொன்னதுனால ஸோ இப்போது நிலா அசிங்கப்பட்டு வந்து நின்று ஸோ இந்தளவுக்கு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான். அதுக்கு காரணம் யார் அப்படின்னா சேரன் தான். அதுக்காக தான் இங்கே சோழனுமே கோவத்தில் இருக்காங்க பேசாமல் வந்து. இப்போது இது ஒரு பக்கம் இருக்க நிலா ரூம்கெல்லாம் இப்படியே அழுதுகிட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஏங்க கதவை தருங்க 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிட்டு கதவை தட்டுறாங்க. என்னங்க ஆளாளுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லவும், எங்க 1 நிமிஷம் கதவு தரங்க அப்படின்னு சொன்னதும் நிலா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா அழுதுகிட்டே இருக்கவும் சோழனே கதவை நூக்கிடுறாங்க. கதவு ஓப்பன் ஆகிடுது. எப்படி கதவை திறந்தீங்க, நான் தான் லாக் பண்ணி வச்சுருந்தேனே அப்படின்னு நிலா சொல்லவும், இது என்ன பெரிய ராஜ கதவா, இதை திறக்கிறது பெரிய விஷயமா, சும்மா ஒரு நோக்குனா மேலே இருக்க லாக் பிடுங்கிட்டு வந்துருப்போதோ அப்படின்னவும், திரும்பி எப்படி லாக் போடுவேன் தானே யோசிக்கிறீங்க, கவலைப்படுவீங்க, 2 பக்கம் 2 ஆணி அடித்தா அதுவே லாக்கு கரெக்டாக வந்து உட்காந்துரும், அப்புறம் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டுருக்காரு. இதை சொல்லதான் இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்களா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்னு நிலா சொன்னவும், உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், அதை பேசணும்னு கதவை திறக்க சொன்னால் நீங்கள் திறக்க மாட்டேனீங்க, அதான் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பதிலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அதான் பல்லவன் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டானே, அவன் இன்னும் உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருப்பான், எதுக்கு இப்போ திரும்பவும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. ஏங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் கோவப்படாதீங்க, ராகவ் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே டென்ஷனில் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லா புரியுது, நீங்கள் கவலைப்படாதீங்க,
இனி அவன் உங்கள் பக்கமே வரமாட்டான், நீங்கள் இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதை சொல்ல தான் இப்போ நான் உங்களை கதவை திறக்க சொன்னேன் அப்படின்னதும், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம், இப்போ நான் அவனை போய் பார்த்து பேசிட்டு தான் வரேன், இனி அவன் உங்கள் பக்கம் தலையிடவே மாட்டான் அப்படின்னதும், சோழன் என்ன பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு நிலா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் சோழன் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனுக்கு இதெல்லாம் தேவைதான். ரொம்ப நாளாக இருந்தே அவன் உங்கள் மேலே ஒரு கண்ணாக இருக்கான்றது எனக்கு தெரியும். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவன் வாங்க வேண்டியது, ஆனால் தப்பிச்சிட்டான். இன்னைக்கு உங்ககிட்டயே அவன் எல்லாத்தையும் சொல்லி டைரெக்டாக மாட்டிக்கிட்டதுனால செம்மத்தியாக கொடுத்துட்டு தான் வந்திருக்கு அப்படின்னும் சோழன், இதனால் அவருக்கு ஏதாச்சும் ஆக போய் அப்புறம் அந்த கோபத்தையும் என் மேலே காட்ட போகிறாரு, இல்லை திரும்பவும் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது, நீங்கள் இப்படி பண்ணதுனால நான் இப்படி எப்படி அந்த ஆஃபீஸில் இன்னும் தலை காட்ட முடியும் அப்படின்னலாம் வந்து நிலா வந்து கேட்டுட்ருக்கவும், கவலைப்படாதீங்க, நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு தான் வேலைக்கு போகிறீங்க, அவன் உங்கள் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டான். ஏன்னா உங்களோட ஹஸ்பண்ட் இப்போ நான் உங்கள் கூட இருக்கேன், இதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தைரியமாக ஆஃபீஸ்க்கு போகலாம், ஆஃபீஸ்க்கு வரலாம். இனி உங்களை கூட்டிகிட்டு போய் விடுறதும் கூட்டிகிட்டு வர்றது தான் என்னுடைய வேலை, இது தவிர வேறு வேலையே இல்லை எனக்கு அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டுருக்கவும், என்ன சொல்லிட்டுருக்கீங்க சோழன் அப்படின்னு. பின்ன இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் உங்களை தனியாக அனுப்புவேன்னு நீ நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை, உங்கள் கூட தான் நான் வருவேன் அப்படின்னு சோழன் நிலா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. சோழன், எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோமோ, இதில் எனக்கு என்னங்க சிரமம் இருக்க போகுது, நான் பல நாள் கண்ட கனவு மாதிரி நீங்கள் இப்போ என் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. நான் கூட எங்கே உங்களை மிஸ் பண்ணிவிடணும் அப்படின்னு ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்குங்க. இதனால் நைட்டு பகலமாக தூங்காமலாம் இருந்திருக்கேங்க தெரியுமா. இப்போ நீங்கள் என்னை விரும்புகிறீங்க, என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கப்புறம் கூட ஒரு கணவனாக உங்களுக்கு வேண்டியதை செய்யாமல் நான் வேறு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னலாம் வந்து சோழன் பேசவும், நிலாவுக்கு இது ஒரு மாதிரியே ரொம்ப ஒரு கஷ்டமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் திரும்ப கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மையிலே என் மேலே ஆசை இருக்க போய் தானே நீங்கள் ராகவ் கிட்ட அப்படி சொன்னீங்க, வீட்லேயும் அப்படி சொன்னீங்க, என் கூட சேர்ந்து வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க தானே, இல்லை என்னை ஒரு தேவைக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலையே, உங்களுடைய காரியம் ஆகணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லவும், நிலா சொல்கிறாங்க அடுத்த நிமிஷமே, என்ன சொல்லணும்னு சொல்லிட்டுருக்கீங்க, நான் உங்களை மாதிரி பொய் சொல்லுவேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை, நான் என்னுடைய பர்சனல் விஷயத்த எதுக்கு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணுன்னு தான் சொல்லாமல் இருந்தேனே தவிர பொய் சொல்லணுன்ற காரணத்தினால இல்லை. நான்லாம் பொய் சொல்லலை சோழன், எனக்கு பொய் சொல்கிறது பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு நிலா சொன்னதும் சோழனுக்கு அவ்வளோ சந்தோஷம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து அங்கேயே செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு. நிலா வந்துட்டு, சோழன் இனி நீங்கள் என் கூட எப்பயுமே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லவும், என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, இதுக்காக தானே நான் இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தேன், நான் உங்கள் கூட இருப்பேங்க, உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்வேங்க, உங்கள் அப்பா அளவுக்கு உங்கள் வீட்டில் இருந்த வசதி அளவுக்கு உங்களை என்னால் பார்த்துக்க முடியலன்னா கூட என் சக்திக்கு மீறின அளவுக்கு நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து கண்டிப்பாக சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சோழன் சொன்னவும், சோழன் இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து நீங்கள் எல்லாருமே என்னை அப்படி தானே பார்த்துக்கிறீங்க, அந்த ஒரு காரணத்தினால தான் உங்கள் மேலே எனக்கு காதல் வந்துச்சு, இந்த நடந்த கல்யாணத்தை நானுமே ஏற்றுக்கிட்டேன், இன்றைக்கி நீங்கள் என்ன குறை வச்சுருக்கீங்க, எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக தானே என்னை பார்த்துட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக என் வீட்டில் இருந்தால் கூட எனக்கு இந்த சந்தோஷம் கிடச்சிருக்காது, உண்மையிலே இந்த வீட்டில் நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், இதை தாண்டி நீங்கள் எனக்காக எதுவும் நீங்கள் ஸ்பெஷலாக தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சோழன், இருக்கிறதே போதும், நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்கோமோ, சோழனுக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் பாத்ரூம் கட்டி முடிச்சிடுவோம், நாளைக்கே பாத்ரூம் கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன், அது வேறு எடுத்தது அப்படியே நின்றுட்டே இருக்கு, அண்ணங்கிட்ட சொல்லி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு உடனே அண்ணன் வருத்தப்படுறாரா, ராகவ் மேலே இருந்த கோவத்தில் அண்ணங்கிட்ட கோவப்பட்டு பேசிட்டேன், அவர் இப்படி சொல்லிட்டாருன்றதுக்காக அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாதீங்க, நானுமே அண்ணங்கிட்ட பேசலை, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நிலாவும் சோழனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே வந்து நிலா வந்து சோழனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி சும்மா கட்டி பிடிச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சோழன் திரும்பவும் கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நிலா சொன்னதும் சோழனுக்கு ஒரே சந்தோஷம். இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.